அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட்டம் கூட்டமாக எல்லோரும் இன்றைக்கி சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. வீட்டிலேருந்து எல்லாரும் வெளியில் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் காலையிலேயே எல்லாரும் கிளம்பிடுவாங்க. வீட்டை விட்டு புத்தாடை புனைந்து அழகாக இந்த மேக்கப்லாம் போட்டுண்டு எல்லாம் அழகாக வெளியில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியில் கிளம்பக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் பொங்கியாச்சா, பொங்கல் பொங்குச்சா, மாமா பொங்கல் பொங்குச்சா, மச்சான் பொங்கல் பொங்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். ஆமாங்க, அதனால தான் இதை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அறுவடையெல்லாம் முடிந்து உழவர்களெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இன்றைய திருநாள். அது மட்டும் இல்லைங்க, தமிழர்களுடைய சில விளையாட்டு முறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? கோலாட்டம், கும்மி ஆட்டம், நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் பறைசாற்றக்கூடிய சில விளையாட்டுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த விளையாட்டுகள் எல்லாம் ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அதெல்லாம் நம்ம மண்ணிலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இன்றைய திருநாள். நம்முடைய பழசெல்லாம் மறக்கவே கூடாது இல்லைங்களா? அந்த பழமையான கலைகளெல்லாம் உயிர்த்தி எழக்கூடிய ஒரு திருநாள் இன்றைய திருநாள். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த கபடி போட்டியெல்லாம் ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் படுபயங்கரமாக நடக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒளிப்பெருக்கி மூலமாக அந்த அணிகளில் விளையாடக்கூடிய வீரர்கள் பெயர்கள் அதெல்லாம் அப்படியே ஒளிப்பெருக்கியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது இந்த அணிக்கு இவ்வளோ மதிப்பெண் கிடைத்தது, அந்த அணிக்கு இவ்வளோ மதிப்பெண் கிடைத்தது, இறுதியாக இந்த அணி வெற்றி பெற்று இந்த மாதிரியான பரிசு பொருட்கள் எல்லாம் ப்ரெஷர் குக்கர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லது இருசக்கர வாகனம் தரப்பட்டது. இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் ஊருக்கு ஊர் இன்றைக்கி ஒளிபெருக்கிகள் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்குதல். ஏன்னா நம்முடைய சங்ககால நூல்களிலே பார்த்திங்கன்னா இந்த உழவர் திருநாள் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சங்ககால நூல்களில் மணிமேகலை அப்படிங்கிற ஐம்பெருங்காப்பிகளில் வரக்கூடிய அந்த நூலில் பார்த்திங்கன்னா தைத்திருநாள் 28 நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைய தினம் அந்த ஜல்லிக்கட்டு காளை அடக்குதல் அது உலக புகழ் பெற்ற அளவில் நம்முடைய மதுரை அருகிலே மிகப்பெரிய அளவிலே சிறப்பாக நடைபெறக்கூடியது. உலகத்தில் உள்ள பலர் அதெல்லாம் கண்டு ரசிப்பாங்க. இந்த மாதிரியான சிறப்பும் உண்டு. அதுக்கடுத்து பெண்கள், கன்னி பெண்கள் இன்றைய தினத்தில் பொங்கல் வைத்து தன்னோட கூட பிறந்த, அதாவது அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய அந்த திருநாளும் அந்த கன்னி பெண்கள் கன்னி பொங்கலும் இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது. அந்த கன்னி பெண்கள் சுமங்கலிகளுடைய கரங்களால் மஞ்சள் கிழங்கு வாங்கி கொண்டு அதை முகத்திலே பூசிக்கொண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புத திருநாளாகவும் இந்த திருநாள் இருக்குதுங்க. இந்த திருநாள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி பட்டிமன்றம், இலக்கிய மன்றம், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, மாற்றுடை போட்டி, ஓவிய போட்டி, கோலப்போட்டி இதெல்லாமே இன்றைக்கி படுபயங்கரமாக எல்லா ஊர்லேயுமே நடக்கும். அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள், அந்தந்த ஊரில் ஒரு கலைஞர் இருப்பாங்க. அந்த திறமைகள் அவங்கவுங்க வெளிப்படுத்தக்கூடிய, அவரவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழக்கூடிய ஒரு திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். போன வருஷம் நடந்த சிலம்பாட்ட போட்டியில் சரியாக என்னால் ஜெயிச்சு காட்ட முடியலை. ஆனால் இந்த வருஷம் இன்றைக்கி நடக்கிற இந்த சிலம்பாட்டத்தில்
நான் தான் ஜெயிக்கணும், அதுக்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன், பயிற்சியும் எடுத்திருக்கிறேன், இன்றைக்கி நிச்சயமாக நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பண்பாடு கலாச்சார கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்கங்க. அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி அது அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான நீண்ட நாளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறுங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தொந்தரவுகள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரியவங்களும் இன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் செலவுகள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாதாடுவது பேசுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் ஊரில் இருக்கிற அந்த திறமையான சில இளைஞர்கள், மாணவ மாணவிகள் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பை கொடுத்து இரு அணிகளாக அவர்களை வைத்து சில பட்டிமன்ற பேச்சுக்களை எல்லாம், பேச்சு மன்றங்களை எல்லாம் நடத்தக்கூடியவர்கள், வாதாடு மன்றங்களை எல்லாம் நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. பண்டிகை நாள் தானே, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் சந்தோஷந்தான், எல்லாத்தையும் மறந்துட வேண்டிதான். மறந்துட்டு இன்று பிறந்தோம் புதிதாய் பிறந்தோங்கிற புத்துணர்ச்சியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வேறு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் நம்முடைய அறிவுத்திறனை நாம் அதிகப்படுத்திக்கணும், இன்னும் சில புது விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஓவிய போட்டியில் இந்த வருஷம் யார் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அது தாளில் வரைகிற ஓவியமாக இருந்தாலும் சரி, அல்லது தரையில் வரையக்கூடிய அந்த கோலப்போட்டி இருக்கு இல்லைங்களா, மாக்கோலத்தால் வரையக்கூடிய ஓவியமாகிய அந்த கோலப்போட்டியில் யார் நம்பர் 1 வந்திருக்காங்க, நம்ம ஊரில் யார் நல்லா வரையக்கூடியவங்க யார் அப்படின்னு ஆர்வக்கோளாறில் எல்லாவற்றையும் உற்று நோக்கி அந்த திறமைசாலி யார் என்பதனை அடையாளம் தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டி கொண்டிருப்ப
இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அவங்களிடமும் மரம் திறந்து சிலதெல்லாம் பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்கிறது அல்லது வீடு சொத்து ஏதாவது வாங்கிறது, அந்த மாதிரி வகையிலையும் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக சில வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான யோசனைகள் மனசுக்குள்ளார வந்து போகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. கோவில் விழாக்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். அதையும் தாண்டி பணவரவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உறவினர்கள் வாழ்த்துக்களும் இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடகராசி அப்படின்னாலே கலை ராசி. கலைகளை ரசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கோலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 2 கோல்களை வைத்துக்கொண்டு, கம்பு மாதிரி 2 இருக்கும், அதை வைத்துக்கொண்டு அடித்து கொண்டே ஓசையை எழுப்பிக்கொண்டே பாடுவது, அதுதான் அந்த கோலாட்டம். அந்த கோலாட்டத்தில் நீங்கள் ரொம்ப நம்பர் 1. அந்த கோலாட்டத்தை ரசிக்கக்கூடிய ஒரு கலா ரசிகர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. நம்ம ஊரில் அந்த கோலாட்டம் யாருக்கு முறைப்படி தெரியும், யார் நல்ல விதத்தில் அந்த கோலங்களை வைத்துக்கொண்டு ஆடுறாங்க பாடுறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. காலையில் 11 மணி 14 நிமிடத்தோடு உங்கள் ராசிக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளியில் கிளம்பிடுறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சின்ன சின்ன சிடுசிடுப்பு, முணுமுணுப்பு, கொஞ்சம் முன்கோபம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு சரியாயிடும். காலை 11:15 மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிடுறாரு, 2வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால காலை 11:15 மணிக்கு பிறகு பணவரவு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அந்த கடுகடுப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க, குறைய ஆரம்பிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு 11:15 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார காலை 11:15 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சிம்ம ராசிக்காரர்களை ஜல்லிக்கட்டு காளையை நாம் எப்படியாவது அடைக்கணும். காளையும் வளர்ந்துட்டுருக்குது, நாமும் வளர்ந்துட்டுருக்கோம். அந்த காளையை எப்படியாவது நாம் ஒரு வருஷமாவது மடக்கி பிடிச்சிடணும். நம்ம ஊர் மக்கள்கிட்ட நாம் ஒரு பெரிய திறமசாலி, நாம் ஒரு பெரிய வீரன், ஒரு மாவீரன் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் வருஷம் நினைக்கிறீங்க. போன வருஷம் கூட நினச்சிங்க இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் நம்ம கலந்துக்கணும்னு. ஆனாலும் கடைசி நேரத்தில் என்னவோ நீங்கள் முடிவுகளை மாற்றிக்கிறீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் முதலில் தன்னுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க. நண்பர்களுக்காக செய்யக்கூடிய செலவு தாங்க, உறவினர்களுக்காக செய்யக்கூடிய செலவு தாங்க, சுப செலவுகள் தாங்க இன்றைய தினத்தில். அதனால் சந்தோஷமாகவே இருப்பீங்க. படித்த நேரத்தில் அந்த 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் அவங்கள இன்னைக்கு மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். காரணம், காலை 11:15 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. காலை 11:15 மணியிலிருந்து மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்கும். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். போட்டிகளில் கலந்துக்கிறதா இருந்தாலும் யோசித்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பரிசு பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன பாதிப்புகள் ஒரு பக்கம் தந்தாலும் மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபட இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இந்த ஊரில் எல்லாரும் எந்ததோ விளையாட்டுலாம் விளையாண்டுருந்தாங்க. முதல்ல கிரிக்கெட் போட்டியை கொண்டு வந்தது இங்கே நான் தாங்க. எல்லாருக்கும் பேட்டு கூட இலவசமாக வாங்கி கொடுத்தேன், பால் கூட எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு கிரிக்கெட் தான் விளையாண்டுருக்காங்க. இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஊர்லேயே 2 டீம் இருக்குதுங்க, அதில் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் விளையாட்டிலும் சரி, ஊர் பக்கத்துலேயும் சரி புதுமையை புகுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. வழக்கம் போல் செலவுகள், ஆனால் இன்றைக்கி பண்ணுற செலவுகள் உற்சாகமான செலவுகள், மகிழ்ச்சியான செலவுகள், பெருமைக்கான செலவுகள். அதனால் பழைய நண்பர்கள் உறவினர்களை பார்த்த உடனேயே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வேறு ஏதாவது பரிசு பொருள் தரலாமா அப்படின்னு யோசித்து அவங்கவுங்களுக்கு வேண்டியது அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் சில போட்டிகளை கூட நீங்கள் முன்னால் நின்று நடத்துவீங்க. வருங்கால சந்ததிகள், தலைமுறைகள், வருங்கால இளைஞர்கள் அவங்க நல்ல விதத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அக்கறையெல்லோடு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் காலையில் 11:15 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது கபடி போட்டியில் எங்கள் டீம் தான் எப்பயுமே ஜெயிக்கும், நாங்கள் தான் எப்பயுமே கோப்பையை வாங்கிட்டு போவோம்.
எங்களை பார்த்து ஊரே பொறாமப்படும். ஆனால் இப்போல்லாம் வந்து எதிரணி டீம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய கபடி போட்டியை பற்றி விலாவாரியாக பேசுவீங்க. நான்லாம் அப்படி போட்டியில் இறங்கினேன்னா மூச்சை தம் கட்டி 3 பேரையாவது நான் வந்து தொட்டுட்டு ஓடி வந்து அந்த கோட்டை தாண்டி வந்துடுவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு இயலாமையையும் சில நேரங்களில் சொல்லிக்கொண்டு கடந்த காலத்தில் பெற்ற வெற்றிகளையும் கனிவாக மனதில் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது நடக்கும். இழந்தது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நட்பாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி விறுவிறுப்பு தான், லாபம்தான். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று குடும்பத்தினருக்காக இன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கிட்டு வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பிரபலங்களாலும் உங்களுக்கு சின்ன சின்னதாக பரிசு பாராட்டுகள் கிடைக்குங்க. அதே போல் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது காணும் பொங்கல் அன்னைக்கு, அதாவது ஏதாவது ஒரு படம் போட்டு காமிப்பாங்க, சினிமா படம் போட்டு காமிப்பாங்க. எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டுருப்போம். முதல்ல ஒரு படம்னு சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே 2 படம் 3 படம் சினிமா படம் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் கண்முழிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். இப்போ அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வீடு டிவி வந்துடுச்சு, எல்லாரும் அதில் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காணும் பொங்கலுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணப்புழக்கம் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நண்பர்கள் உறவினர்கள் கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருந்தவங்க, உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னவங்க, அவங்களெல்லாம் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கி நீங்கள் போய் பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் நீங்கள் வாங்கிப்பீங்க. அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ தெய்வம் மாதிரி இருந்து எனக்கு உதவி செய்தீங்க, அதனால தான் நான் அன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மறவாமல் சென்று அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து நீங்கள் உதவுவீங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும், தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இனிமேல் நம்ம கை தான் ஓங்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார வந்து கொண்டு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்திலலாம் காணும் பொங்கல் அப்படின்னாலே இந்த ராட்டினம்லாம் வந்து இறங்கிடுங்க.
நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்துப்போம். அது மேலேயும் கீழேயும் சுற்றி வரும்பொழுது அப்படியே அந்த அடிவயிறு அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மேலே உச்சிக்கு போகும்போது ஊரையே மேலேருந்து பார்த்துக்கலாம், அது ஒரு அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த சின்ன வயசு அனுபவங்களை எல்லாம் அவ்வப்போது நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த காலத்து காணும் பொங்கலும் இந்த காலத்து காணும் பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று நினைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், கோபதாபங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளிடம் ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குவீங்க. பெற்றோருடைய ஆரோக்கியம், அவங்களுடைய வருங்காலம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி தர்றது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, குடும்பத்தை மாற்றலாமா இல்லை நாம் வரைக்கும் மாறிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் சிந்தனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல. உத்தியோக வகையிலையும் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முன்னாடியெல்லாம் காணும் பொங்கல் அப்படின்னா ஊரே களைகட்டும். எல்லாரும் வெளியில் விளையாடுவாங்க, போட்டிகள்லாம் நடத்துவாங்க. இப்போவும் எல்லாமே நடக்குது. ஆனால் முன்னாடி நடந்த அளவுக்கு இப்போ பெருசாக இல்லை. சிலர் டிவி முன்னால் உட்காந்துடுறாங்க, சிலர் அப்படியே உட்காந்து ஏதாவது கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சில காணும் பொங்கல் அனுபவங்களை எல்லாம் தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம், நினைவு கூர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. காணும் பொங்கல்னால நண்பர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிற வேண்டாம், அளவாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த காலத்தில் நடந்த சில நல்ல சம்பவங்களை மட்டும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் நல்லதுங்க. பிடிக்காத சில சம்பவங்கள்லாம் இருக்கும், அதை போய் இன்றைய தினத்தில் யார்ட்டையாவது சொல்லி காட்டின்னு இருக்காதீங்க. அடுத்தவங்க மனசையும் புண்படுத்திடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி 14 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது, அதோட முடிஞ்சிடுது. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:15 மணியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:15 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, நான் படிச்சுட்டு இருந்தப்ப காணும் பொங்கல் நாளில் கண்ணை கட்டிக்கிட்டு உரி அடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதில் தொடர்ந்து 3 வருஷம் நான் தான் உரி அடித்தேன். எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னு கண்ணை கட்டி கொண்டு அதே நேரத்திலே கச்சிதமாக உரியடித்து கனகச்சிதமாக கனமான பரிசு பொருட்களை எல்லாம் வென்றிருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லின்னு இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லின்னு இருப்பீங்க, அப்போல்லாம் இது மாதிரி ஒரு போட்டி நடந்தது அப்படின்னு. இப்போ கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், வீட்டில் கூட அது மாதிரிலாம் செய்யலாம். இருந்தாலும் அந்த காலம் போல் இந்த காலம் வருமா அப்படின்னு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள், நினைவு கூர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க, புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. இந்த பொங்கல் உங்களுக்கு ஸ்பெஷல் பொங்கல் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் கிடைக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தவங்க திடீர்னு அலைபேசியில் கூப்பிட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அது மூலமாக பரவாயில்ல, இந்த பொங்கல் நமக்கு நல்லதாக இருக்குது, ராசியாக இருக்குது, எல்லாமே நல்லது நடக்குது, அறிகுறிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உங்கள் அடிமனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பெற்றோரிடமும் இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்குவீங்க. சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் புது திட்டங்கள் இன்றைக்கி ஓடின்னு இருக்கும். சில ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக சாதிக்கிறதுக்கு மேற்கொண்டு என்ன வழிங்கிற யோசனைகளும் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வழுக்கு மரம் ஏறுற போட்டியில் நம்ம ஊர்லேருந்து யாருமே ஜெயிக்க முடியல. நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற பையன்தான் ஜெயித்தார், அவருக்கு தான் பரிசு கிடச்சிது. அதே மாதிரி நம்ம காலத்தில் அந்த காணும் பொங்கல்லாம் பஞ்சு மிட்டாயி, குச்சி மிட்டாயி, இலந்த பழம், நாவப்பழம், என்னென்னமோ விற்கும். எல்லாமே உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதாகவே இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும். வீட்டில் இருந்து கொண்டு சாப்பிடுவோம், வெளியிலையும் சிலதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் உடம்புக்கு எந்த கெடுதலுமே வந்ததில்லை. ஆனால் இப்போ எதை தொட்டாலும் ஒரே கெமிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சிலவற்றை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பேச்சுவார்த்தைகள் பாதியில் நின்று போனதெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் தொடருங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பழைய சொந்த பந்தங்களும் தேடி பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக சில சொந்த பந்தங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகனுடைய உயர்கல்வி உத்தியோக விஷயமாக யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான சில வழிமுறைகள் தெரியும். சிலர் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி லாபமும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி சேருங்க. விஐபிகள் கூப்பிட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, பரிசு பொருட்களையும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நாமும் வளர்ந்துருக்கிறோம், நமக்கும் 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:15 மணி வரைக்கும் தான் நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் காலையில் 11:15 மணிக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. காரணம், உங்களுடைய லாப ராசியில் 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்தாச்சுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாமே துலங்குங்க. கடந்த 5.5-6 வருடங்களாக நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த சிரமங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, மூச்சு பிடிக்குது,
மூச்சு திணறல் வருது, சரியாக மூச்சு விட முடியலை, திடீர்னு வயிறு அப்செட் ஆகுது, மருந்து மாத்திரையை போட்டாலும் அதனால் புண்ணெல்லாம் வருது, அந்த மாதிரி எதை பண்ணாலும் எதுவும் முடியலையேன்னு நீங்கள் திக்கி திணறி கொண்டிருந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரோக்கியம், அழகு எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 4ஆவது இடத்துலையும் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிற குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க, குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க, வாரிசுகள் வந்து சேருங்க, குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. அதே மாதிரி 10 வருஷம் 12 வருஷமாக ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கி பண்ணின்னு இருக்கீங்க. அந்த முயற்சிகளில் இன்னமும் பலன் கிடைக்காமல் இருக்குது, நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்த அந்த முயற்சி, அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சு எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு பெரிய அளவில் முன்னேறுவீங்க. பணவரவும் இந்த வருஷத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புலாம் கரைச்சிட்டாரு. இப்போ உங்கள் ராசிக்குள்ளார உட்கார போகிறார் மே 18ஆம் தேதி முதல். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. அதே போல் உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார். அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. சிலருக்கு புதையல் யோகம், சிலருக்கு லாட்ரி யோகம், சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டால் யோகம், அல்லது ஏற்கனவே சும்மா சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன், இப்போ அது 10 மடங்குக்கு விலை ஏறிடுச்சுங்கிற யோகம், அதன் மூலமாக காசு வர்றதுக்கான யோகம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக உட்காந்துருக்கார் செவ்வாய். அதனால் திடீர்னு பணம் பழைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், சொந்த வீட்டில் நிறைய பேர் குடியேறுவீங்க இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலையும் நிறைய லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் தடைபட்டு போன, தள்ளிப்போன சில சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே மே மாதத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாக ஜெயிச்சு காட்டுவதற்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க. வாழைக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சாதனை வருடமாக உங்களுக்கு அமையுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.